குற்ற உணர்வு நீங்கி நீதியின் உணர்வை அவர் உங்களுக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, உங்கள் கடந்த கால, உங்கள் நிகழ்கால, உங்கள் எதிர்கால பாவங்களையும் என்ன பண்ணிடுச்சு? மன்னித்து விட்டது. எல்லாம் சொல்லுங்க, என் எதிர்கால பாவங்களையும் அது மன்னித்து விட்டது. இதை சொன்ன உடனே ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்றாங்க. இப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே இயேசு மரிக்கும் போது நீங்கள் பிறக்கவே இல்லையே. இயேசு சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்தார். அப்போ நீங்கள் என்ன பண்ணல? பிறக்கலை. நீங்கள் எந்த பாவமும் செய்யலை, எதுவுமே பண்ணல. அப்போ இயேசு உங்களுக்கு முன்னாடியே மரிச்சிருக்காருன்னா உங்கள் ஃப்யூச்சர்ஸ் என்ன அவர் மன்னிக்க போய் தானே மன்னிச்சிருக்காரு. உங்கள் ஃபர்கிவ்னஸே ஒரு ஃப்யூச்சராக தானே வச்சுட்டு போனார். இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சு முடிச்சிங்களா, இப்போ உங்களுக்காக மறிக்கிறேன்னு இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணல. கொஞ்சம் பேர் பிறக்கவே இல்லை, அதையும் சேர்த்தே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். சில நேரம் சில கடையில் பே பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, இது இப்போ குடித்த டீக்கு அப்புறமா இந்த மாதத்தில் எத்தனை மாட்டி குடித்தாலும் இதில் கழிச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த மாதிரி தான். இது வரைக்கும் பண்ணதுக்கும் கொடுத்துட்டேன், இனிமேல் இதுக்கும் கொடுத்துட்டேன், இதிலே கணக்கில் சரி பண்ணிக்கோன்னு. எல்லாம் சொல்லுங்க, டோட்டல் லைஃப் சின்ஸ் ஃபர்கிவன். எல்லாம் சொல்லுங்க, என் முழு வாழ்வின் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Amen. They brought to him a man was paralyzed. So laying on a stretcher, seeing there active faith spring from confidence in him, Jesus to the paralytic, "Do not be afraid, son, your sins are forgiven. The penalty is paid, the guilt removed, and you are declared to be in the right standing with God." பா, தமிழில் மட்டும் ஒரு ஆம்பிளிஃபைட் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த ஃபர்கிவன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே பாருங்க, the penalty is paid. உன் கணக்கு கிளியர் ஆயிடுச்சு. What is forgiveness? தம்பி, உன் அக்கௌண்ட்ல பாக்கி இல்லை. And you are declared to be in the right standing with God. இப்போ நீங்க நீதிமானா மாற்றப்படுறீங்க. அப்படின்னா என்னன்னா, கடவுளுக்கு முன்னாடி தைரியமாக நிற்கும் ஒரு நிலை உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. Amen. That is righteous. The righteous means the right standing with God without guilt and condemnation and inferiority. That is righteousness. நீதினா என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாக நீங்க வரீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? நீதியின் உணர்வு. குற்ற உணர்வு நீங்கி நீதியின் உணர்வை அவர் உங்களுக்கு தருகிறார். ஏன்னா என் பாவத்தை இயேசு சுமந்தார். ஆமென்.